ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போகிறேங்க. மேக் கோலம். அந்த சிஸ்டர் லெமன் கேக் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காகவும் நம்ம மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. 2 முட்டையை உடைச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அதோட ஆயில் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதில் 1/4 கப் மட்டும் சேர்த்தி நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நல்லா அடிச்சுக்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இதோட எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்து அளந்து போடுறோமோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த சர்க்கரையை மறுபடியும் இந்த முட்டை கலவையோடு சேர்த்தி இன்னொரு டைம் அடிச்சுட்டு வந்துடலாங்க. நல்லா இப்போது சர்க்கரை முட்டை எல்லாம் கலந்து நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் முட்டை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் சேர்த்திக்கலாங்க. அதுக்கு பதிலாக 100 ml தயிர் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம லெமனில் மேலே தோல் இருக்குது இல்லைங்களா, லெமனோட மேல் பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாங்க. இது எதுக்காகனா ஒரு ஃப்ளேவருக்காக, கேக்குக்கு இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நான் 2 லெமனை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதான் இதோட இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அந்த மாவோட சேர்த்திக்கிறேன். 2 லெமனோட மேல் பகுதி. அதே லெமனை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. 2 லெமன் தேவையில்லை, 1 லெமனோட சாறு மட்டும் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 250 கிராம் நான் மைதா சேர்க்க போகிறேன். அதுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா மாவில் இறங்கணும். இப்போது அந்த கப்லேயே பார்த்துருக்கிறீங்கன்னா 1 கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 250 கிராம் அளவு இருக்கும் மைதா. எடுத்து அதை நல்லா சலித்து சேர்த்திக்கலாங்க. இதே கப்பில் தான் நான் சர்க்கரையும் அளந்துருக்கிறேன், எண்ணெயும் அளந்துருக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறோங்க. சேர்த்தி நல்லா மீதி இருக்கக்கூடிய மாவையும் சலித்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவுகளில் அளந்துக்குங்க. எல்லாமே ஒரே பாத்திரத்தில் அளந்துக்குங்க, அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு. அதனால் கொஞ்சமாக மட்டும் பால் சேர்த்திக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே அதிகமான அளவு பால் சேர்த்திட்டிங்க அப்படின்னா அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. இதோட ஃபுட் கலருக்காக நான் இன்றைக்கி சேர்த்திருக்கிறது மஞ்சள் தூள், இயற்கையான ஃபுட் கலர் சேர்த்திருக்கிறேங்க. அதோட கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்திருக்கிறேன், உருக்கின நெய் சேர்த்திருக்கிறேன். ஃபுட் கலர் நீங்கள் தேவை அப்படின்னா ஃபுட் கலரே ஆட் பண்ணிக்கிங்க. நான் மஞ்சள் தூள் தான் சேர்த்திருக்கேன். அதனால் டேஸ்ட்டோ வாசனையோ எதுவும் மாற்றம் வராது. நாங்கள்லாம் செஞ்சுருக்கோங்க, நல்லா தான் அருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய்யை நம்ம கேக் செய்ய போகிற ட்ரேயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணிவிட்டு மாவை நம்ம இதோட சேர்த்திடலாம். மாவு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி மடிஞ்சு விழுந்துச்சுனாவே கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இடையில ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போது அடுப்பில் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு கடாயில் உப்பு போட்டு அது மேலே ஸ்டாண்டை வச்சு சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. அது மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணின பேட்டர் அந்த ட்ரேவோடு வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம கழித்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இல்லைங்க, எனக்கு ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மாவு அதிகமான அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் குறைவான அளவு மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த நேரம் மட்டும் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து பார்த்துக்குங்க. நான் இடையில எடுத்து பார்த்தேன். எனக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக கேக் ரெடியாகி நல்லா வாசனையோடு இருக்குது. இனி நான் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்டிக்கில் குத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒட்டலை. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம நேரங்கள் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய அந்த கடாயோட அகலம் இது நல்ல அகலமான கடாய், அதனால கூட சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். இப்போ கேக் ஆறட்டுங்க. நம்ம ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். அந்த சென்ட்ரல் இருக்கிறது என்னென்னு பார்க்காதீங்க, அது தலையை சீவிட்டுங்க. மேலே பிளேட் எடுக்கும்போது அந்த மாவு தட்டிடுச்சு, அதான் அப்படி ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. கேக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ ஆறிடுச்சு. அதனால் சைடில் அப்படி இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டு அப்படி ஒரு பிளேட்டில் இப்படி கவிழ்த்துனீங்கன்னா போதும்.
ஒரு தட்டு தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த கேக் சென்டரில் இருக்கிறதும் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விழுந்துடும். அழுங்காமல் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எங்காவது இடிச்சிச்சு அப்படின்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. சூடும் ஆறிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்க, ஒரு பெரிய பீஸாகவே கட் பண்ணிட்டேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. அழுத்தினோம்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சுற்றி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே கேக் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருக்குது. அருமையான லெமன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீ டைமில் இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. மீதி இருக்கக்கூடிய கேக்கையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் வந்து பெரிய பீஸாக வச்சுருக்கேங்க. இதையவே நம்ம வந்து 2 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி குட்டி கேக்க தானே இருக்கும். நம்ம வந்து நான் பெரிய பீஸாகவே வச்சுட்டேங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ பீசஸ் இன்னும் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு பீஸை எடுத்து அப்படியே உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.